ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆடி மாதம் வந்துருச்சுங்க. ஆடி மாதம் வந்தாலே எல்லார் ஊர்லேயும் சாமி தூக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆடல் பாடல் இருக்கும், ஆர்கெஸ்ட்ரா இருக்கும், செம்ம வைபாக இருக்கும். அண்ட் புதுசாக கல்யாணம் ஆன ஜோடிகளை பிரித்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி தாங்க நானும் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆடி மாதத்துக்கு. சாமி ஊர்வலம் வரதுனால பூ கட்டிகிட்ருக்கேங்க. ஸோ வாசல் தெளித்து கோலம் போடணும் அண்ட் மாவு கோலம் போடணும். மாவு கோலத்துக்காக அரிசி ஊற வச்சாச்சு. அரைச்சி போட்டுட்ருக்கும் போது அங்கங்கே சொட்டிகிட்டு இருந்தது. கொஞ்சம் டச் விட்டதுனால எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேங்க. அண்ட் எங்கள் வீட்டுக்கிட்ட சாமி வரும்போது 4 இருக்குங்க. அந்த டைம் சுற்றி வரும்போதும் டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு ட்ரம்ஸ் வாசிப்பாங்க. அதுதாங்க காரணம். கேட்டிங்களா? அண்ட் இந்த லைட்டிங்ஸ் யார் போட்டாங்கன்னு தெரில. பட் சூப்பராக இருந்துச்சுங்க. சாமி கண்ணை திறந்து மூடுற மாதிரி. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டே திருக்கல்யாணங்க. திருக்கல்யாணம் பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கதை படித்து சாமிக்கு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த கல்யாணத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசை இருக்குது, இல்லை குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, வெளிநாடுக்கு போகணும்னு ஆசை இருக்குது, இந்த மாதிரி இருக்க வேண்டியதெல்லாம் நம்ம பண்ணினா இதில் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி நிஜமாக கல்யாணம் நடக்குமோ அதே மாதிரி தான் இங்கே நடந்துச்சுங்க. அக்ஷதெல்லாம் போட்டு தாலிலாம் கட்டி உண்மையாலுமே நாத்தி விளக்கெல்லாம் பிடிச்சி அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. அந்த நைட் செம்ம ஹாப்பனிங்காக இருந்துச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து தேர் பூலாம் கட்டி தேருக்கு ரெடி ஆகிட்டோம். இந்த குட்டி குட்டி கிட்ஸ்லாம் தேர் தள்ளும் போது ஒரு எனர்ஜிக்காக இடியாப்போன்னு கத்திட்டு இருந்தாங்க. இது புதுசாக இருந்தது, எப்படி ட்ரெண்ட் ஆச்சுன்னு தெரியல. அண்ட் பாருங்கள், இது ஒரு நல்ல சண்டே. அந்த தேரை எப்படி தள்ளிட்டு ஜாலியாக டான்ஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்ட்டு. வீட்டுக்கிட்ட தேர் வந்துருச்சுங்க. எல்லோரும் கோலம் போட்டு சாமிக்காக ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்துட்டு. எங்கள் வீட்டுக்கு மாடியில் இருக்கிறவங்க கூழ் ஊற்றுனாங்க. சாமி தள்ளிட்டு வரவங்க நம்ம எல்லாருக்குமே தருவாங்க. அண்ட் ஒரு 2 வீட்டுக்கு முன்னாடியே தேர் வருது அப்படின்னா ஒரு பையன் முன்னாடியே வந்து தேங்காயெலாம் உடச்சி நம்ம தட்டில் வச்சுட்டு போயிடுவாப்புல. நம்ம கொஞ்சம் சூடாக எக்ஸ்ட்ரா வச்சுக்கணுங்க. நம்ம தீபாரத்தனை வாங்கிட்டு தேரை சுற்றி ஒரு ரவுண்டு வந்து வீட்டுக்குள்ளே போகணும். வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம இஷ்ட தெய்வம் இருக்கும்ல வச்சு கும்பிட்டு திருநீரும் குங்குமமும் வச்சுட்டு நாங்கள் மறுபடியும் சாமி இறக்கி வைக்கும் போது ஒரு தாலாட்டு பாடுவாங்க. அதுக்காக நாங்கள் வந்துட்டோம். தாலாட்டு வந்து அந்த கதையோடு கேட்டால் சூப்பராக இருக்குங்க. இதில் இந்த பசங்களாம் இப்போ கும்மி அடிப்பாங்க பாருங்கள், அதுதான் செம்ம ஹைலைட்டு. இருக்கிற பீப்புள்ஸுக்கு எல்லாத்துக்குமே வைபர காரணமே அந்த கும்மியும் தாலாட்டு பாடலும் தான். சாமியோட முகமும் செம்ம லட்சணமாக இருக்குங்க. இந்த கும்மி அடிக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல வேலை செய்கிறாங்க. இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்காக லீவ் போட்டு வந்திருக்காங்க. இங்கே 3 ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க. 3 பேருமே ஸ்ப்ளிட் பண்ணி அவங்கவுங்க பொறுப்பு எடுத்துகிட்டு பண்ணது தான் இந்த திருவிழா. ரொம்ப யுனைட்டடாக பார்க்கவே செம்மையாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி எங்கள் ஊரில் நடக்கிற விஷயங்கள், எங்கள் ஊரில் நடக்கிற திருவிழா அண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.